அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, புனித ஜார்ஜியாருடைய திருவிழாவை பல மறை மாவட்டங்களில் பல பங்குகளில் இன்றைய நாட்களில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கவனித்திருப்பீர்கள். யார் இந்த ஜார்ஜியார்? குறிப்பாக அவருடைய காலுக்குள்ள ஒரு அரக்க பாம்பு, டிராகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது என்ன? அது உண்மையா இல்ல புனையப்பட்ட கதையா? என்ன பொறுத்த வரைக்கும் புனையப்பட்ட கதை அப்படின்னு நான் அந்த காணொலியில சொல்ல போறேன். அப்ப இது எல்லாவற்றையும் குறித்து இன்னொன்னு, 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இங்கிலாந்து டே அப்படின்னு சொல்லியே இங்கிலாந்துல கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையில பிரிந்து அவங்க வேறு ஒரு திருச்சபை சொல்லலாமா, ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சபையில இருந்து கொண்டும் அவர்கள் இன்று வரைக்கும் புனித ஜார்ஜியார அவங்க நாட்டினுடைய பாதுகாவலராக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை குறித்தும் இந்த காணொலியில மிக தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அவங்க காணொலிக்கு போலாம். முதல் முறையா நம்முடைய சேனலுக்கு வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, முதல்ல யார் இந்த ஜார்ஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜார்ஜ் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யார் இந்த ஜார்ஜ்? உண்மையிலே வேற எங்க பிறந்தாரு? பார்த்தா ஒரு ரோமன் சோல்ஜர் போல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. யார் இவரு? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இவருடைய அந்த பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 280. அப்ப இவருடைய கண்டெம்பரரிஸ், இவருடைய சமகாலத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புனித ஜெபஸ்தியார், புனித ஆக்னஸ் அம்மாள், பார்பர் அம்மாள், இப்படி நிறைய தொடக்க கால புனிதர்களை இவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்ப 280 அப்படின்னா 3வது நூற்றாண்டு. எக்ஸாக்டா யாரும் இந்த ஆண்டுதான் இவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா இந்த காலத்துல அவர் பிறந்திருக்கலாம். ஏன்னா வரலாறு உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, குறிப்பா தொடக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில இவர் யூரோப்பாவை சார்ந்தவர் இல்ல. அப்ப எங்க உள்ளவர்? இங்கிலாந்து சார்ந்தவரா அப்படின்னா அதுவும் இல்ல. உண்மையில இன்றைய துருக்கி, ஏசியா மைனர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியை சார்ந்தவர் தான் இவருடைய அப்பா. இவருடைய அம்மா இன்றைய மாடர்ன் இஸ்ராயலாக இருக்கக்கூடிய அன்றைய லிக்தா அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் தான். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து இவர்கள் துருக்கி, மாடர்ன் துருக்கி, இன்னைக்கு இருக்கிற துருக்கியில அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கும் ரோமை பேரரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பு மக்களே, அந்த காலத்துல 3வது நூற்றாண்டுகளில் எல்லாம் முழுக்க ரோமையருடைய ஆட்சி தான். உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ரோமை ஆட்சியில ஒரு அடிமையாகத்தான் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். முழுக்க முழுக்க ரோமையருடைய ஆட்சி காலத்துல தான் எல்லாருமே இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடிகிறது. இது போக இவருடைய அப்பா ரோமை படையில மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு சண்டையில அவருடைய அப்பா இறக்கிறார். அப்ப சிறு வயதிலே இவர் மன்னன் தியோக்லெசியான், எல்லா புனிதர்களுடைய, குறிப்பா தொடக்க காலத்துல எல்லா புனிதருடைய வரலாற்றிலும் வரக்கூடிய ஒரு மன்னன் இந்த தியோக்லெசியான். ரொம்ப முக்கியமான ஆளு நம்முடைய கிறிஸ்தவ வரலாற்றுல. அப்ப இந்த தியோக்லெசியானை இவர் சந்திக்கிறார். சந்தித்து, நானும் என்னுடைய அப்பாவை போல உங்களுக்காகவும் உங்களுடைய நாட்டுக்காகவும் இந்த படையில சேர்ந்து என்னுடைய பணியை செய்ய ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. சேர்றாரு. சேர்ந்து கொஞ்ச நாள்லயே மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு அவர் வர ஆரம்பிக்கிறார். வந்த பிறகு அவர் தன்னுடைய கிறிஸ்தவ உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இவர் ஆல்ரெடி பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான். அப்போ தியோக்லெசியான் இது தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம், நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார். ஒவ்வொரு கான்டெக்ஸ்டான ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இவர் துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவும் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. எடுத்துக்காட்டாக, பெரிய சக்கரம் இருக்குல்ல, சக்கரத்துல இவரை கட்டி சுத்தி விட்டாங்க நிர்வாணமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, இவருடைய காலை முழுக்க கயிறால கட்டி குதிரையில கரடு முரடான பகுதிகளுக்கெல்லாம் இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா எவ்வளவுக்குள்ள துன்புறுத்தப்பட்டாலும் அவர் இறக்கவில்லை. இது பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு மீண்டும் தியோக்லெசியானுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு ஒரு மந்திரவாதி அழைக்கிறான். அந்த மந்திரவாதியை சொல்லி இவனை கொன்னிருப்பான், என்னால கொல்ல முடியல. ஏன்னா தியோக்லெசியானுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் ஒரு முக்கியமான ஒரு படை தளபதியாக இருந்திருக்கிறார். ஏன்னா ரொம்ப திறமையானவர். ஆனாலும் என்னால இவனை கொல்ல முடியல, நீ எப்படியாவது கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதியிடம் ஒப்படைக்கிறார். மந்திரவாதியும் முயற்சி பண்றாப்புல, அவரால் கொல்ல முடியல. அதன் பிறகு மந்திரவாதிக்கும் இவருக்கும் ஒரு டீல். என்ன டீல்? ஏன்னா அந்த டைம் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்போ மந்திரவாதி கிட்ட இவர் பேசும் பொழுது, மந்திரவாதி சொல்றான், நான் ஒரு இறந்தவனை கொண்டு வரேன். நீ நம்புறேன்னு சொல்றல ஒரு இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில இறந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுதார்னு சொன்னல, அப்ப இந்த இறந்தவனையும் நீ உயிர் தெள வச்சிரு, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறந்த உடலை கொண்டு வராங்க. புனித ஜார்ஜியாரும் அவருக்கு உயிரை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்வார் இல்லையா, என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னை விட வல்லமையான செயல்களை செய்ய முடியும் சொல்லி அது அங்கு நிறைவு பெறுகிறது. அப்ப அதை பார்த்த பிறகு மந்திரவாதியும் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
இதை அறிந்த அரசனுக்கு பயங்கர கோபம். என்னடா இவர் விட்ட எல்லாரையும் கிறிஸ்தவன் ஆக்கிடுவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு புனித ஜார்ஜியாரை தலையை வெட்டி கொன்றதாக நமக்கு வரலாறு கூறுகிறது. மிக குறிப்பாக இறந்த நாள் தான் ஏப்ரல் 23 அன்றுதான் புனித ஜார்ஜியாருடைய ஃபீஸ்ட், திருவிழா. ஓகே, இது அவருடைய இறப்பு. இப்போ இந்த வாழ்க்கையில எங்க இருந்து டிராகன், அந்த அரக்க பாம்பு உள்ள வந்தது அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி. அதுதான் இந்த காணொலியில நம்ம சிறப்பாக விளக்கமாக சொல்ல போறோம். ஏன்னா சிறு வயதிலிருந்தே நிறைய நேரம் இந்த புனித ஜார்ஜியாரை குறித்து நிறைய மறையுரைகளை ஃபாதர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மறை கேள்வியில படிச்சிருப்போம். எங்க ஊர்ல ஒரு அழகான கெபியே உண்டு புனித ஜார்ஜியாருக்குன்னு சொல்லி. அங்க பேய்கள் விரட்டப்படும், பேய் பிடிச்சவங்க போய் ஆடுவாங்க. நிறைய பேருக்கு அங்க பல புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது இன்று வரையிலும். சரியா? உங்க ஊர் பக்கத்துல அல்லது உங்க ஊர்ல இதே போல ஜார்ஜியார் கோயில் இன்று சிறப்பாக வல்லமையானதாக இருக்கிறது அப்படின்னா நீங்களும் உங்க ஊர் பெயரை கீழே கமெண்ட்ல எழுதுங்க. தெரிந்து கொள்வோம் எந்தெந்த ஊர்களில் புனித ஜார்ஜியாருடைய ஆலயமோ கெபியோ இன்று வரைக்கும் வல்லமையாக இருக்கிறது அப்படிங்கிறத. சரியா அன்பு மக்களே? அப்போ சின்ன வயதுல இருந்து கேள்விப்பட்டது புனித ஜார்ஜியார் பேயை ஓட்டுவார். பேய் பிடித்த பல பேர் இவரை பார்த்தோன்னா பயந்து போயிருவாங்க. காரணம் அவர் காலுக்குள்ள கிடக்கிற அந்த டிராகனே ஒரு பேயினுடைய அடையாளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன கதை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது வரலாறு கிடையாது. நானும் நல்லா ரெஃபர் பண்ணிட்டேன். அதுவும் அவர் வாழ்ந்த 3வது நூற்றாண்டுல இதெல்லாம் உண்டா அப்படின்னா இல்லவே இல்லை. எப்ப அந்த கதையை அவருக்கு மேல் திணித்திருக்கிறார்கள் அப்படின்னா 13வது 14வது நூற்றாண்டுல, குறிப்பாக மிடிவியல் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல மத்திய நூற்றாண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை தப்பா இருந்தா சரியான பேரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இந்த மிடிவியல் டைம்ல ஜார்ஜியாருக்கு மீது இந்த கதையானது திணிக்கப்படுகிறது. அன்பு மக்களே, இவர் ஒரு பெரிய போர் வீரர், ஒரு படை தளபதியாக இருந்து பல வெற்றிகளை குவித்தவர் அப்படிங்கிறது வரலாறு. எங்க இருந்து இந்த பேய் உள்ள வருகிறது அப்படிங்கறத நான் சொன்னேன் 14ஆம் நூற்றாண்டுல இருந்து. அப்ப கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு அரக்க பாம்பு இருக்கிறது. அந்த அரக்க பாம்பு ஒவ்வொரு நாளும் 2 ஆடுகளை கொன்று தின்று கொண்டு இருக்கிறது. இப்படியே தின்று கொண்டிருந்த அந்த அரக்க பாம்பு அங்கு ஆடுகள் முடிந்த நிலையில் அங்கு இருந்த சிறுவர் சிறுமியர்களை தின்ற ஆரம்பிக்கிறது. அப்ப இது கண்டமணிக்கு திங்கும் பொழுது அங்குள்ள பெரியவர்களோடு இந்த அரக்க பாம்பு பேசி, ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு சிறுவர் மட்டுமே நான் சாப்பிடுவேன், ஆனா நான் செலக்ட் பண்ண மாட்டேன், நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அரக்க பாம்பு அந்த ஊர் பெரியவர்களோடு ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சுக்கிறது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்ல? இதெல்லாம் ஒரு கதை. அதனால நான் தொடக்கத்திலே சொன்னேன், தொடக்க காலத்தில் உள்ள கதை கூட இல்ல, 13 14ஆம் நூற்றாண்டில் உள்ள கதை தான். சரி, ஓகே. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சிறுவர் சிறுமியரை எப்படி அனுப்ப முடியும்? அப்போ லாட்டு போட்டு, அதாவது எல்லாரும் பேரையும் எழுதி போட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தர் பேர் எடுப்பாங்க. அதுல எந்த சிறுமியுடைய பேர் வருதோ அந்த சிறுமி அன்னைக்கு அந்த அரக்கப்பாம்புக்கு உணவாக அனுப்பி வைக்கப்படுவார்கள். இந்த நிலையில தான் அன்று அந்த அரசனுடைய மகள் பெயர் விழுந்து விடுகிறது. எதுல? லாட்ல, சீட்ல. அப்ப அந்த சீட்டை எடுத்துட்டு அரசர் மகளுக்கு என்ன செய்ய தெரியல, வேற என்ன செய்ய, நாட்டை காப்பாத்தி தான் ஆகணும். ஏன்னா அனுப்பல அப்படின்னா மொத்த ஊரையும் அதை அடிச்சு காலி பண்ணிடும். அப்போ ஓகே, ஒவ்வொரு நாளாவது அனுப்புவோம், நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட ஓகே தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் ஒரு இதெல்லாம் அனுப்பிறாங்க. அப்ப அந்த பெண் பிள்ளை வந்து கொண்டு இருக்கும் பொழுது எய்தால குதிரையில நம்ம தலைவர் வாராரு, ஹீரோ வாராரு. அந்த பெண் நடந்ததெல்லாம் சொல்லுது, இதான் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி புலம்புது. உடனே அப்ப அந்த பெண்ணை காமிச்சு கொடுக்க சொல்றாரு, அந்த அரக்கப்பாம்பு எங்க இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அந்த அரக்கப்பாம்பை காமிச்சு கொடுக்குறாங்க. கையில இருக்கிற ஈட்டியால வாய்க்குள்ள, அதனால நீங்க அந்த சிறுபங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும், வாய்க்குள்ள குத்தி அந்த அரக்கப்பாம்பை கொள்கிறார். அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு கதை, புனையப்பட்ட கதை. ஐயோ ஃபாதர், இது தெரியாம நாங்க எல்லாரும் ஜார்ஜியாரை இப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கேண்டாம். ஏன்னா இது ஒரு புனையப்பட்ட கதையாக இருந்தாலும் இதன் பின்னணியில இருக்கிற ஒரு அர்த்தம் அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நிறைய இடங்கள்ல இன்று வரைக்கும் புனித ஜார்ஜியார் குதிரையில வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்ட, ஒரு பேய, ஒரு தீய சக்தியை கொள்வது போல நமக்கு இருக்கின்றது. சரியா? ஓகே, இதனுடைய அர்த்தம் என்ன? இது ஒரு சிம்பாலிக் மீனிங் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். திருச்சபையும் அதைத்தான் மற்றவர்களுக்கு இன்று வரை அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சிம்பாலிக் மீனிங்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட தீய சக்தியையும் கிறிஸ்துவின் பெயரால் நம்மளால அழிக்க முடியும் அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த ஜார்ஜியார், இந்த கதையில ஜார்ஜியார் நான் போய் அரக்கப்பாம்பை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் சொன்னாங்க, இல்ல உங்களால முடியாது, அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரக்கப்பாம்பு, மொத்த ஊரையும் ஒத்தைக்கு நின்று முடிச்சு விட்டுரும், அந்த அளவுக்கு அது சக்தி மிகுந்தது அப்படின்னு சொல்லி இவருக்கு பயம் காட்டுறாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த அரக்கப்பாம்பு அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. ஒரு வாயிலிருந்து தீ வருது, அது ஒரு விஷ காத்த ஊதிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அந்த நுணுக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த கதையிலோட நுணுக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அன்பு மக்களே, அப்போ புனித ஜார்ஜியார் சொல்றாரு, அது எவ்வளவுக்குள்ள தீய சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் என் கூட என்னுடைய இயேசு இருக்கிறார், என்னுடைய இயேசுவை வைத்து நான் அந்த அரக்கப்பாம்பை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போறார்.
அப்ப இங்க நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த மீனிங் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவரை நம்பி நம்ம எவ்வளவு பெரிய போராட்டங்களையும் துன்பங்களையும் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் புனித ஜார்ஜியாரும் இந்த அரக்கப்பாம்பும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. அப்ப இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பு மக்களே, அப்ப நான் இதை ஏன் மீண்டும் மிக தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் இது 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த புனித ஜார்ஜியாரோடு புனையப்பட்ட ஒரு கதை. அதுவும் எப்போ 13, 14ஆம் நூற்றாண்டுல புனையப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறது. சரி, ஓகே, இதனால நம்முடைய விசுவாசம் குறைய போகுதா? இல்ல. ஏன்னா அதுக்கான மீனிங் ரொம்ப தெளிவா இருக்கிறது. இதுதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த காணொளிக்கு பின்னணியில ஒரு சகோதரி இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் எனக்கு அவங்க ஒரு போட்டோ அனுப்பி, ஃபாதர் எனக்கு ஜார்ஜியா ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஜார்ஜியாரை பார்த்து தேடும் பொழுது சென்ட் ஜார்ஜ் டே, இங்கிலாண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எனக்குமே புதுசா இருந்து தேடி பார்த்தேன். எஸ், எதற்காக அப்படின்னா, புனித ஜார்ஜியார் தான் இங்கிலாந்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். என்னதான் இன்னைக்கு இங்கிலாந்து ஒரு புராட்டஸ்டன்ட் சர்ச்சா இருந்தா கூட இன்று வரைக்கும் இங்கிலாந்தினுடைய பாதுகாவலர் புனித ஜார்ஜியார் தான். குறிப்பாக சிலுவை போர் காலத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய அந்த ஒத்துழைப்பு அல்லது பங்கெடுப்பு அப்படிங்கிறது மிக அதிகம். அப்போ சிலுவை போர்ல சிலுவை அணிந்த போர் படை கலன்களை கொண்டுதான் சிலுவை போர் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எங்கு போனாலும் சிலுவை அடையாளம் சுமக்கப்பட்ட சிலுவைகளை தூக்கி கொண்டு சென்றார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மிக குறிப்பாக அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா புனித ஜார்ஜியார். ஜார்ஜியாருடைய சிறுவம் பாருங்க, இதே கொடி இருக்கும். வெள்ளை பேக்ரவுண்ட்ல சிகப்பு கலர் சிலுவை இருக்கும். அன்பு மக்களே, இதே கொடி தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்துல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஃபாதர் இது இங்கிலாந்து கொடி இல்லையா, இங்கிலாந்து கொடி கொஞ்சம் ஊதா கலர்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அது வந்து யுனைடெட் கிங்டத்துக்கான ஒரு கொடி. ஆனா இங்கிலாந்துக்கான கொடி இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா இருக்கக்கூடியது ஜார்ஜியார் பிளாக் தான், ஜார்ஜியார் பயன்படுத்திய கொடி தான் அப்படின்னு சொல்லி நம்பப்படக்கூடிய இந்த கொடி தான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் ஜார்ஜியாருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகள் இருந்தாலும் இங்கிலாந்துல ஜார்ஜ் டே அல்லது இங்கிலாந்து டே அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி தான். காரணம், இவர்கள் புனித ஜார்ஜியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எல்லா இடத்திலையும் போர் வீரர்களாக இருக்கலாம், ஃபுட்பால், இன்னைக்கு நீங்க ஃபுட்பால் பயன்படுத்துறதா இருக்கலாம், எல்லாத்துக்கும் பாதுகாவலர் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் புனித ஜார்ஜியார் தான். அந்த அளவுக்கு ஜார்ஜியாரை இங்கிலாந்து மக்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இங்கிலாந்து நாட்டை சாராத ஒருவரை இன்று இங்கிலாந்து இந்த அளவுக்கு கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா காரணம் அவர் ஒரு மிகப்பெரிய படை தளபதி. அதற்கு மேலாக அவர் கிறிஸ்துவினுடைய படை தளபதி. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்து அதை கொண்டாடி தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பர்களே, இன்றையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே நல்ல பரேடு போறாங்க, எல்லாருக்கும் புனித ஜார்ஜியாருடைய படங்களை கொடுக்குறாங்க, அந்த கொடியை இன்னும் அதிகமாக உயர்த்தி பேசுகிறார்கள், மதிக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்கிலாந்துல இன்று வரைக்கும் நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, இதான் இன்று உங்களோடு நான் பேச விரும்பிய விடயம். ஒருவேளை நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் யாருடைய பெயராவது ஜார்ஜியாராக அல்லது உங்களுடைய குடும்பத்துல யாருடைய பெயர் ஜார்ஜ் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், புனிதருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும், பரிந்துரை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். ஒருவேளை விரும்புனீங்கன்னா உங்களுடைய பேர் ஜார்ஜ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாராட்டு உண்டு. மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில இணைந்து வருவோம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். தெரியாத இந்த காரியங்களை ஏற்கனவே சொன்னது போல மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.